Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோட எண்டில் நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் மந்த்துக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதோட சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைவ் ட்ரேடிங்கும் இருக்கும். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரிடே நம்ம மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருந்தால் கூட மார்னிங் வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருந்தோம் என்னென்ன லெவல்ஸ்னு. அதில் பர்டிகுலராக கீழே ரெசிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தோம். 49,220 அது பிரேக் ஆச்சுன்னா 49,481, அது பிரேக் ஆச்சுன்னா 49,666. அந்தந்த லெவலில் பர்ஃபெக்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அசோக் லேலாண்ட் கொடுத்துருந்தேன். மார்னிங் வந்து 222 கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு 15 மினிட்ஸ் கேண்டில், அது இல்லாமல் புல்லிஷ்னஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் அதை பார்த்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு 4 பாயிண்ட்ஸ் ட்ரேட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங்கே நெஃப்டியில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரேட் கிடச்சிச்சு 22,800. அது ஒரு நல்ல மொமெண்டம். நெக்ஸ்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா, லைவ் ட்ரேடிங் குரூப்பில் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா, இந்த 22,900 வந்து ஃபாலிங் விச் ப்ளஸ் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட், அப்சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன், மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பிரேக் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி இந்த ட்ரேட் கொடுத்துருந்தோம். அது ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க லைவ் ட்ரேடிங் குரூப் மெம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ஆப்ஷன் சைடு ட்ரேடு இருந்துச்சு, பட் யாரும் அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்கல. புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேடில் மட்டும் அதுக்கப்புறம் எடுத்தோம். மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்மோஸ்ட் 5 ட்ரேட்ஸ் பண்ணிட்டோம். 5 ட்ரேடும் சக்ஸஸாக இருக்கனால ட்ரேடை லைவில் வந்து ஆஃப் டேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான எஃப்ஐஏ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து 11,571 crores பை பண்ணியிருக்காங்க. ஆனால் 13,452 crores செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா 1,881 கோடிக்கு செல் அடிச்சிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன செல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக 1,958 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பேன் புல்லிஷ்னஸ்னு. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் புல்லிஷ்னஸில் வந்தாலும் ப்ரீமியம் ஹையர் லெவலில் சப்ஸ்டைன் ஆகுது. பட் நிஃப்டியில் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தாவே இமிடியேட்டாக செல்லர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. இப்போதைக்கு 23,000 ஓரளவுக்கு ரைட்டிங் இருக்குது, ஃபாலோட் பை 23,100. எவ்ரி 100% ஸ்ட்ரைக்கிங் ஈவனாக இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் 22,800 வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி நம்ம மார்னிங் கொடுத்த லெவல்ஸ் மாதிரி தான். இந்த லெவல் பிரேக் ஆனால் 23,080 வரைக்கும் போயிருக்கும்னு சொன்னோம். 840 இங்கே ஒரு செல்லிங் இருக்கனால இதாக இருக்கு. இப்போ நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் லெவல்ஸுங்கிறது பார்ப்போம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22,980 இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கேருந்து செல் ஆஃப் ஆகி அதுக்கு மேலே க்ளோசிங் வராமல் இருந்துச்சு, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் பேங்க் நிஃப்டி அல்ட்ரா புல்லிஷில் இருந்தனால நிஃப்டியும் பிரேக் அவுட் நடந்துச்சு. 23,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு, பட் இமிடியேட்டாக செல் ஆஃப் வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் செல் ஆஃப் ஆகிட்டு எகைன் இன்ட்ராடேயோட ஹை வரைக்குமே வந்து டச் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பேங்க் நிஃப்டி தான் கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு. நிஃப்டியில் ஐடி பர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு ஐடி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நிஃப்டியும் இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா புல்லிஷ் இருக்கும். ஏன்னா டிசிஎஸ் -2.3%, இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா -2.2%, டெக் மகேந்திரா -1.4%. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னால இன்னைக்கு நிஃப்டி வந்து ரேலி ஆச்சு மார்னிங் டைமில். நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எகைன் திருப்பியும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் 22,860, 22,790 இதெல்லாம் திருப்பி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். திருப்பி இந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக 22,680க்கு கண்டிப்பாக ரீச் ஆயிரும். இந்த 3 லெவலும் 860, 790, 680 இது 3ம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. கால் ஆப்ஷன் சைடு அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,081 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் டெய்லி சொல்லிட்டே இருக்கேன், இங்கே பேனிக் செல்லிங் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. எகைன் அதே இடத்துல ப்ரைஸ் வரும்போது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒருவேளை புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா, நிஃப்டியும் புல்லிஷாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கன்ஃபார்மாக செல்லர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல வரும்போது நம்ம கால் ஆப்ஷன் ட்ரேடை எடுத்திருந்தா ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது. அந்த எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 23,235. ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து தான் செல் ஆஃப் ஆகிருக்கு. திருப்பி எகைன் இங்கேருந்து தான் செல் ஆஃப் ஆகுது. திருப்பி நாளைக்கு பிரேக் அவுட் ஆகி வந்தாலும் இந்த இடத்துல எக்ஸ்பெரினால அந்த இடத்துல கடைசி நேரத்தில் ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலும் செல்லர்ஸ் இறங்குவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆவாங்க. நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் பாஸ்பெக்டிவ்லேருந்து ஆப்போசிட்டாக யோசிக்கணும். அப்போ அங்கே ஒரு ப்ரீமியம் 80 ரூபாலேருந்து 180 ரூபா வருது அப்படின்னா எக்ஸ்பெரியில் ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க. இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். 23,081 பிரேக் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக 23,200 இந்த ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம நாளைக்கு எப்படி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஓப்பன் ஆப்ஷன் செயின் பாருங்கள். ஆப்ஷன் செயினில் 22,900 புட் ஆப்ஷனில் 72 ருபீஸ் இருக்குது. 22,950 புட் கால் ஆப்ஷனில் 70 ருபீஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 140 ருபீஸில் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகிருக்கு. நார்மலாக எக்ஸ்பெரியில் 140 to 120 ரேஞ்சில் மார்னிங் அட் த மணி ப்ரீமியம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அட் த மணி ப்ரீமியம் மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ஓரளவுக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி கன்சால்டேட் ஆகிறதுக்கு நம்மளால ஆப்ஷன் பையிங்கில் 10 to 15 பாயிண்ட்ஸ் இல்லை 15 to 20 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும் நாளைக்கு. இன்கேஸ் ப்ரீமியம் எகைன் 150, 160, 170 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஸ்பைக் வர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,000க்கு மேலே நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே வச்சாலும் 23,000க்கு மேலே ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இப்படி ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி பிரேக் அவுட் நடந்தால் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எடுத்தோம்னா 23,084 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,145 இது டார்கெட்டாக இருக்கும். எகைன் திருப்பி இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணால் எகைன் நல்ல ஒரு மூமெண்டமில் இங்கேயும் கால் ஆப்ஷன் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ். எகைன் நல்ல பையிங் மூமெண்டம் போயிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணால் ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆனாலோ, இந்த 23,140 ரிஜெக்ட் ஆனாலோ அங்கே வந்து ஒரு சின்ன புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் அட்டன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 15 பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி சப்போர்ட்டு இன்றைக்கி இன்ட்ராடேல இங்கேருந்து தான் பையிங் போச்சு, மல்டிபிள் டைம் சப்போர்ட்டு. இன்றைக்கி 2 மணிக்கு செல் ஆஃப் ஆனக்கப்பையும் அங்கே தான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை 23,860 சொல்லியிருக்கேன். அந்த 860 கீழே 850 இப்படி பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில்லேருந்து பாதி லெவலுக்கு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகாமல் திருப்பி பிரேக் ஆகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தால் எகைன் 23,780 டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே தான் நம்ம புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எடுக்கணும். ஒருவேளை அல்ட்ரா செல்லிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எகைன் லோ பிரேக் ஆயிரும். ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். ஏன்னா எக்ஸ்பெரியில் தான் மார்க்கெட்டை ட்ராப் பண்ண முடியும் ஈஸியாக. பை சைடாக செல் சைடான்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து எக்ஸ்பெரி ட்ரேடில் தான் ஆப்ஷன் செல்லர் வந்து நிறைய இடத்துல ட்ராப் பண்ண முடியும். கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எப்படி சொல்லியிருக்கேன், புட் ஆப்ஷன் ட்ரேட் எப்படி சொல்லியிருக்கேன். 22,980 22,900 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா
தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். எக்ஸ்பைரியில் இமிடியேட்டாக ஸ்பைக் வரும், என்ட்ரி கொடுப்பீங்க, டக்குன்னு 20 பாயிண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் இந்த இடத்துல கன்சால்டேட்டில் இருந்துச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸு. நான் மார்னிங் ஏதாச்சும் அப்டேட்னா நான் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லெவலில் ரியாக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். இந்த 49,881 ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா 49,666 ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் நடக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்னிங் வந்து ப்ரைஸ் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பிரேக் ஆகி போகும். பட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு தான் போகும். அதனால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறது கீழே வந்துட்டு எகைன் ரேலி ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம லைவ் ட்ரேடிங் குரூப்பில். நான் கூட இந்த மொமெண்டம் வந்து நாளைக்கு தான் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்றைக்கே நடந்துருச்சு. பேங்க் நிஃப்டி வரைக்கும் பொறுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே லெவல்ஸ் இல்லாமல் காட்டுறேன். 49,600 to 650 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கேருந்து தான் செல் ஆஃப் ஆகிருக்கு. இன்றைக்கி அல்ட்ரா பையிங்கில் வந்தாலும் மார்னிங் இங்கே தான் ஒரு செல் இனிஷியேட் ஆச்சு. திருப்பி இங்கேருந்து செல்லிங்கில் ஒரு புஷ் பண்ணியிருக்காங்க. எகைன் எண்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் ஹவர்ஸில் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிடுச்சு. நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி இல்லை. ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் பண்ணுது. இன்கேஸ் நாளைக்கு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49,500 கால் ஆப்ஷன் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். மார்க்கெட் திருப்பி ரெக்கவரி ஆகி வந்தாலும் ஃபால் ஆகிட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெக்கவரி ஆகி வந்தாலும் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கும், இங்கே சப்ஸ்டெயின் ஆகுது. அப்போ ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரீமியத்தில். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ப்ரீமியத்துக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், கரெக்டாக ரியாக்ட் ஆகும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு ஆனாலும் எக்ஸாக்டாக பாருங்கள் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தாலும் எக்ஸாக்டாக பாருங்கள் அங்கே ரியாக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேங்க் நிஃப்டியில் 80 to 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா டவுன் சைடில் ஆல்ரெடி இந்த ஒரு சப்போர்ட் 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 இன்றைக்கி இன்ட்ராடேலே சப்போர்ட் எடுத்துருச்சு கிளியராக 49,300. இப்போ டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 49,600 to 650 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எகைன் பிரேக் டவுன் ஆச்சு. எகைன் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக என்ன ஆக்ட் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்கிறேன். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 49,280. இன்கேஸ் அது பிரேக் ஆனால் மட்டும்தான் 49,100. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 48,974. இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 49,600 கிராஸ் ஆயிடுச்சு, 660 கிராஸ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக 49,820 டெஃபினட்டாக இந்த இடம் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகும். மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் இருந்தால் டெஃபினட்டாக 50,000 இந்த ஒரு ஏரியா இருக்குது ஆல்ரெடி, அந்த ஏரியாவையும் கவர் பண்ணிடும். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,200 இருக்குது. ப்ரீவியஸாக இதுக்கு மேலே தான் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ரிஜெக்ட் ஆனது இது வரைக்கும் வரல. இப்போ இன்றைக்கி நான் இன்னும் ஒரு 1 or 2 days வந்துச்சுன்னா இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது மைனர் 800 வந்து மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை இன்றைக்கே ட்ராப் பண்ணி வந்திருக்கு. இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அப்சைடில் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் மார்னிங் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம். 49,800 வரைக்கும் ஒரு சின்ன அழகான ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் எடுக்கலாம். ஆல்ரெடி ப்ரீமியம் சப்ஸ்டெயின் ஆகுது, பேங்க் நிஃப்டி புல்லிஷ்னஸில் இருக்குது. இன்றைக்கி இங்கே மார்க்கெட்டில் பார்த்தாலும் தெரியும் பேங்க் நிஃப்டி தான் வந்து நிஃப்டியை வந்து மார்னிங் புஷ் பண்ணுச்சு. நிஃப்டியில் பாருங்க டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் மைனஸில் இருக்குது. ஐடி பர்ஃபார்ம் பண்ணல, பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஹையர் லெவலில் எகைன் 49,450 49,600 ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக 200 பாயிண்ட்ஸ் பிரேக் ஆயிரும். உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் சினாரியோ
இன்கேஸ் கேப் அப்பாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே தான் ஆக்ட் ஆயிடுச்சு, இங்கே தான் ஆக்ட் ஆச்சு, இங்கே தான் ஆக்ட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். கரெக்டாக சப்போர்ட் எடுக்க மாதிரி வந்துட்டு இங்கே ஏதாச்சும் புல்லிஷ்னஸ் நம்மளுக்கு டபுள் டாப்போ இல்லை கேண்டில் கன்ஃபர்மேஷனோ வந்தால் அப்போது திருப்பியும் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இது சினாரியோ 2. சினாரியோ 3 கேப் அப் வச்சுட்டு ப்ரைஸ் அப்படியே ரேலி ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 800 வரும்போது ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், அப்படி இல்லைன்னா நேராக 50,000 வரும்போது தான் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். ஏன் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறோம்னா, மார்க்கெட்டில் என்ன தான் பையிங் வந்தாலும், இங்கே பாருங்க இங்கேருந்து பையிங் வந்தாலும் இன்றைக்கி நாங்கள் புட் ஆப்ஷனில் தான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வரும், ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ப்ரைஸ் வைலண்ட்டாக வரனால கால் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ஹெவியாக ஏறி இருக்கும், ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகும். அதனால தான் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இறங்கின மாதிரியே இருக்காது. 49,800 அழகாக அந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் எடுத்திங்கன்னா அதுவே 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம குரூப்பில் வேறு இந்த ட்ரேட் கொடுத்துருந்தோம், ஃபாலிங் விச் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நம்மளால் கால் ஆப்ஷனில் ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு சின்ன புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். எகைன் புட் ஆப்ஷன் ட்ரேட் எங்கே எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக கேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து நேராக இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி விட்டுட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி 49,275 பிரேக் ஆகுது பாருங்கள். பிரேக் ஆகும்போது இங்கே எடுத்தால் தான் அழகாக மொமெண்டம் ட்ரேட் ஈஸியாக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிரும், இந்த ஜோன் வரைக்கும் ஃபாலோ ஆயிரும். அப்போ தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும் ஒழிஞ்சு இங்கே இருக்கும்போது இன்பிட்வீனில் இருக்கும்போது நீங்கள் புட்டை எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரீமியம் டிகேயில் இதாயிரும். அதனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணும்போது தான் எடுக்கணும். கிளியராக சொல்லணுன்னா இந்த ப்ரைஸ் ட்ரேடாகி வருது, சப்போர்ட் எடுக்குது, ப்ரைஸ் திருப்பியும் 49,350க்கு வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பி பிரேக் ஆகுது பாருங்கள். சப்போர்ட் ஆக்ட் ஆனது பிரேக் ஆகுது பாருங்கள். அப்போ தான் என்ட்ரி கொடுக்கணும். ஒரு மொமெண்டம் ட்ரேட் அழகாக வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். அதை விட்டால் ரெசிஸ்டன்ஸில் மட்டும்தான் புட் ஆப்ஷன் ட்ரேட். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் வருதா இது வருதான்னு கால் ஆப்ஷன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். புட் ஆப்ஷன் சைடு இந்த 3 சினாரியோவில் வந்தால் மட்டும் தான் புட் ஆப்ஷன் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்க்கு ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐசிஐசி பேங்க் 15 மினிட்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் 1280லேருந்து 1035 வரைக்கும் ஆல்ரெடி இங்கே ஒரு கன்சல்டேஷன் போட்டு கேப் அப் வச்சு, பட் ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. பட் லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து இப்போ பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வெறும் இந்த 50 பாயிண்ட்ஸில் கன்சல்டேட்டே நடந்திருக்கு. இப்போ அழகாக ஃபாலிங் வேஜில் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு இமீடியட்டாக எடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்குமே பையிங் ஜோன் இருக்குது. இங்கே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 12,264 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் கரெக்டாக அங்கே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா எனி டைம் பிரேக் அவுட் ஆகி 1280க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் புல்லிஷ்னஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா 1090 வரைக்கும் அழகாக ஒரு இன்ட்ராடேலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆர் ஸ்விங்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்கிறேன், வெயிட் பண்ணி எடுங்க. டைரெக்டாக போனால் விட்டுருங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் 62 இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே கன்சல்டேஷன் நடக்கும்போது ஒரு இடத்துல நல்ல இடத்துல அட்டம் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் எஸ்எல் வரும். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ், அப்புறம் ஒரு மொத்தம் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வரும். அது இன்ட்ராடேலையும் வரலாம், மேபி பொசிஷனலாகவும் வரலாம். என்னங்கிறது நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.